ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலை வந்து எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த ரேஞ்செலாம் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா அந்த சிபிகே வேல்யூ வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எஸ்பிசினா ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு தனியாக அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் சிபி வேல்யூனா என்னென்னு பார்த்துருக்கோம், சிபிக்கு என்னென்னு பார்த்துருக்கோம், அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எங்கே இருந்தெல்லாம் டேட்டா வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு தனித்தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பிபாப்பில் ஒரு ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகே, இதில் வந்து என்னென்னலாம் வரும்னு பார்ப்போம். அதில் பார்ட் நேம் வரும், பார்ட் நம்பரு, அப்புறம் நம்ம எவ்வளோ சைஸ் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம், 50 சாம்பிள் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதோட லீஸ் கவுண்ட்டு, அப்புறம் அந்த நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா அந்த பார்ட்டுக்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எந்த ஸ்பெசிஃபிகேஷனை போய் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ரேஷனுக்காக நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கணும். இதுக்கு வந்து நான் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆப்ரேட்டர் நேமு, அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு, அப்புறம் சப்ளையர் இல்லைனா கஸ்டமர் நேம் அவங்க இது கொடுக்கலாம். அதான் குவான்டிட்டி சொன்னோம் இல்லையா, 50 நம்பர் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த டைமென்ஷன் வந்து 5.7லேருந்து 5.80 அப்படின்ட்டு ஒரு டைமென்ஷன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு, இந்த 1 to 10 இருக்கு இல்லையா, அது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள். இந்த 1 to 5 இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு சாம்பிளை நம்ம 5 தடவை எடுத்து செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதில் எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து சப்குரூப் டேபிள் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அது வந்து இந்த சிபின்ட்டு இருக்குல்ல, சிபிகேன்ட்டு அந்த இதில் வந்து சொல்லியிருப்பேன். சப்குரூப் டேபிள் இல்லைனா எஸ்பிசி இந்த ரெண்டுத்தில் சொல்லியிருப்பேன், இதனால் போய் பாருங்கள். ஓகே, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சாம்பிளை வந்து நம்ம 5 தடவை எடுத்து செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு சாம்பிள் தான். ஓகே, அந்த ஒரு சாம்பிளை வந்து நம்ம 5 தடவை செக் பண்ணும்போது வேல்யூ வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்கக்கூடாது. அப்படி வேரியேஷன் இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த சிபிகே வேல்யூ வந்துட்டு கரெக்டான அந்த 1.33 1.67 அந்த ரேஞ்சுக்கு வந்து வராது. ஓகே, அதனால் நம்ம ஒரு சாம்பிள் செக் பண்ணும்போதும் அந்த ஒரு சாம்பிளை எடுத்து ஒரே ஒரு பார்ட்டை எடுத்து 5 தடவை செக் பண்ணுறோம். ஸோ அந்த 5 தடவை செக் பண்ணும்போதும் வேரியேஷன் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான், இப்படி பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம ஒரு வேல்யூ போடுறோம், அப்படி வேல்யூ போடும்போது இப்போ 5.72 அப்படின்னு வருது, அடுத்து 5.73 இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேரியேஷன்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குப்பான்ட்டேன். 0.02 0.01 அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். இந்த ரேஞ்சு இதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இதில் டோட்டலாக வந்து 10 சாம்பிள் எடுக்கிறோம், 10 சாம்பிளையும் 5 தடவை செக் பண்ணுறோம். 10 into 5 வந்து 50 இல்லையா, அதுதான் அந்த 50 சைஸ் வந்து 50. ஓகே, இந்த 50 தடவை செக் பண்ணுற வேல்யூஸை வந்து நம்ம ஒரு நம்பருக்கும், அதாவது ஒரு சாம்பிளுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, மினிமம் வேல்யூ எவ்வளோ, அதுக்கு ஆவரேஜ் எவ்வளோ வருது, ரேஞ்ச் எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ரேஞ்ச்னா என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் தான் வந்துட்டு ரேஞ்சு. இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி 10 சாம்பிள் இருக்கு இல்லையா, 10 சாம்பிளும் 5 தடவை நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மினிமம் எவ்வளோன்னு வந்திருக்கும். அதுக்காக நம்ம ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த 5 சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த 5 தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5த்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் வந்து டிவைட் பண்ணால் அதுதான் வந்துட்டு ஆவரேஜ். ஓகே, அந்த 5 தடவை செக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ வந்திருக்கு, மினிமம் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வேல்யூ வச்சு தான் உங்களுக்கு இந்த சிபிகே வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ ரேஞ்ச் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னா, அதாவது இந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்துட்டு ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம ரேஞ்ச் வேல்யூ வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம சிபிகே வந்துட்டு ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ டைமென்ஷன் வந்து செக் பண்ணாமையே போடலாம். டைமென்ஷன் செக் பண்ணாமல் அந்த மிடில் வேல்யூவில் வச்சுட்டு, இல்லைனா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இதுலேயே ஒன்றில் வச்சுட்டு நம்ம எல்லா வேல்யூ வந்துட்டு பக்கத்தில் போடும்போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்போ 1வது சாம்பிள் இருக்குது, 1வது சாம்பிளுக்கும் 3வது சாம்பிளுக்கும் வேரியேஷன் இருக்கலாம். ஆனால் அந்த 1வது சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த 1வது சாம்பிள் 5 தடவை செக் பண்ணும்போது அதில் வந்து வேரியேஷன் இருக்கக்கூடாது.
மூணாவது சாம்பிளை வந்து அந்த 5 தடவை செக் பண்ணும்போது எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பக்கத்து சாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த 3 4 இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் இருக்கலாமே ஒழிய அந்த ஒரே சாம்பிளை எடுத்து செக் பண்ணும்போது எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாது. வேரியேஷன் இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ரேஞ்ச் வச்சு தான் இந்த சார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக பிளாட் பண்ண முடியும். சிபிகே வேல்யூ வந்துட்டு நம்ம அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு ஈஸியாகவும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, எஸ்பிசி பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு எம்எஸ்ஏ பண்ணணும். ஏன்னா நம்ம மேனும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம எம்எஸ்ஏ பண்ணுறோம். மேனுக்கு வந்து நம்ம எம்எஸ்ஏவில் என்ன பார்க்குறோன்னா கேஜ் அண்ட் ஆர்ஆர், அதாவது ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்ட்டு 2 பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லீனியாரிட்டி, ஸ்டெபிலிட்டி, அப்புறம் பயாஸ் அப்படின்ட்டு 3 இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் கேஜ் அண்ட் ஆர்ஆர் வந்து மேனுக்கும் வந்து செக் பண்ணுறோம். எம்எஸ்ஓவில் எது ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு லீனியாரிட்டி, ஸ்டெபிலிட்டி, பயாஸ் இது 3மே செக் பண்ணி பாஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேனுக்கு வந்து செக் பண்ணோம். அதாவது அந்த ஆப்ரேட்டர் அப்ரைசர் இருக்கார்லையே அவருக்கு வந்துட்டு ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசிபிலிட்டி வந்து செக் பண்ணோம். அந்த இது ரெண்டுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேனும் ஓகே அப்படின்னும் போது தான் நம்ம வந்துட்டு எஸ்பிசி ஸ்டடியை வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த எஸ்பிசி அந்த சிபிகே வேல்யூஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்மளால் கிராஸ் வெரிஃபையும் பண்ண முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேரெக்டாக இந்த எஸ்பிசிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி எம்எஸ்ஏ பாஸ் ஆன இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எம்எஸ்ஏ பாஸ் ஆன அப்ரைசரும் தான் வந்துட்டு எஸ்பிசியை வந்து ஸ்டடி பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சிபிகேன்ட்டு என்னென்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சார்ட்னா என்னன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எஸ்பார் அண்டு ஆர் சார்ட்டுக்கான எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அந்த பிளாட் பண்ணுறதுக்கு எந்தெந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட் வேணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.